வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. கடந்த வாரம் சென்னைக்கு சென்ற போது கட்நாயக்க விமான நிலையத்தில் நான் தடுத்து நிறுத்தப்பட்டமைக்கு கனடாவில் இருந்து இயங்கும் தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒன்று கலந்துரையாடுவதற்காக சென்றமைதான் காரணம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என் மீது போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் நேற்று தெரிவித்துள்ளார். தனியாருடைய ஊடகத்துக்கு பேட்டியளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஸ்ரீதரன் அவர்களை அவர் ஒரு தடை செய்யப்பட்ட கனடாவில் இருந்து வருகின்ற ஒரு அமைப்போடு பேச அவர் முனைந்ததாகவும் அதற்காகத்தான் அவர் சென்னை செல்ல இருந்ததாகவும் அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் தடுக்க ஏர்போர்ட்டில் முயற்சி செய்தார்கள் விமான நிலையத்தில் என்ற செவியை வழங்கியிருந்தார். போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றத்திற்காக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக கொழும்புக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நினைவேந்தல் என்ற பெயரில் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் நிகழ்வுகள் தொடர்பில் இனிமேல் அதிக கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் KM ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூற எந்த இனத்தவர்களுக்கும் முழு உரிமை உண்டு. அதை எமது அரசாங்கம் தடுத்து நிறுத்தாது. ஆனால் வடக்கு கிழக்கில் சில நினைவேந்தல் நிகழ்வுகளில் அரசியல் தலையீடு ஆதிக்கம் செலுத்துவதால் அது வெளியில் வேறொரு கோணத்தில் பார்க்கப்படுகின்றது. தெற்கில் உள்ள ஒரு தரப்பினர் அதை பயங்கரவாத கண்ணோட்டத்துடன் பார்க்கிறார் என தெரிவித்துள்ளார். வடக்கு சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி, நேர் வசதிகளை வழங்குதல், வடக்கு மக்களின் கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து அவர்களின் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று உலக வங்கி பிரதிநிதிகள் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய துணைத் தலைவர் மார்டின் ட்ரைசர் அரசாங்கத்தின் முன்னணி திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கைதடி பிரதேசத்தில் தோட்டக்கிணறு ஒன்றிலிருந்து பிறந்து ஒரு நாளான சிசு மீட்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தோட்டத்தில் நேற்று காலை வேலை செய்வதற்காக சென்றவர்கள் கிணற்றில் நீரெடுக்க முற்பட்ட வேளை சிசு ஒன்றின் சடலத்தை பார்த்ததும் கிராம சேவகர் மூலம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த சிசு தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கல்வெட்டித்துறை ஆதிகோவிலடி கடற்கரையில் மிதவையொன்று நேற்று கரையொதுங்கியுள்ளது. கடலில் நிலவும் கடும் காற்றால் குறித்த மிதவை கதையொதுங்கி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் மிதக்கும் கூடாரங்கள், மிதவைகள் போன்றன கரையொதுங்கியமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூடியது. குறித்த கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எட்டப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கலந்துரையாடல்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ராஜித சேனாரத்னா தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 2 நாட்கள் மூடப்பட்டிருந்த வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளும் நேற்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் எல்லைகள் பாதுகாக்கப்படும் எனவும் அனைத்து எல்லை அத்துமீறல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் எங்கள் செல்வத்தை மீட்டெடுக்கப் போகின்றோம். அமெரிக்க மண்ணில் செயல்படும் ஒவ்வொரு சட்டவிரோத அந்நிய கும்பல் மற்றும் புலம்பெயர்ந்த குற்றவாளிகளையும் வெளியேற்ற உள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.